ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள். ராணி பாட் ஏ செட் ஆஃப் பேங்கிள்ஸ் ஃபார் ருபீஸ் 310. ராணி 310 ருபீஸ்க்கு செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வாங்குகிறாங்க. அப்போ கிவனில் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 310 எழுதிக்கலாம். ஹர் நெய்பர் லைக்ட் இட் மோஸ்ட். அவங்க உறவினருக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ராணி சோல்ட் இட் டு ஹர் ஃபார் ருபீஸ் 325. அதனால் அவங்களுக்கு எவ்வளோக்கு அதை சேல் பண்ணிடுறாங்கன்னா ருபீஸ் 325க்கு. அப்போ கிவனில் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 325. டு ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் டு ராணி. ராணிக்கு அப்போ லாபமாக நஷ்டமா, எவ்வளோ ப்ராஃபிட் ஆகிருக்கும் இல்லை எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன். காஸ்ட் ப்ரைஸ் இஸ் லெஸ் தென் செல்லிங் ப்ரைஸ். அப்போது ப்ராஃபிட், செல்லிங் ப்ரைஸ் ஹையராக இருந்தால் என்ன, ப்ராஃபிட். ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து ருபீஸ் 325 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ருபீஸ் 310. 325 மைனஸ் 310 15. அப்போது ப்ராஃபிட் ருபீஸ் 15. நெக்ஸ்ட்டு 6th கொஷின் பார்க்கலாம். சுகன் பாட் எ ஜீன்ஸ் பேண்ட் ஃபார் ருபீஸ் 750. சுகன் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கியிருக்காங்க. எவ்வளவுக்குன்னா ருபீஸ் 750. இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். இட் டிட் நாட் ஃபிட் ஹிம். அவருக்கு அது பொருந்தலை. ஹீ சோல்ட் இட் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் ஃபார் ருபீஸ் 710. அதனால் அவர் ஃப்ரெண்டுக்கு அவர் எவ்வளோக்கு கொடுத்துட்றாரு, 710 ருபீஸ்க்கு. டு ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் டு சுகன். சுகனுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குமா இல்லை லாஸான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன். காஸ்ட் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் செல்லிங் ப்ரைஸ். விற்ற விலையை விட வாங்கின விலை அதிகமாக இருக்குது. அப்போது லாஸ். காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் வந்து ருபீஸ் 750 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் 710. 750 மைனஸ் 710 ருபீஸ் 40. அப்போது லாஸ் வந்து எவ்வளோ, 40 ருபீஸ்.